அப்ப அந்த குதிரையானது அந்த இலக்குக்கு அந்த அந்த தேவைக்கு அந்த குதிரையை அந்த ராஜா அதை ட்ரைனிங் பண்ணி அதை உருவாக்கி வச்சிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலையிலும் அந்த குதிரை ஓட்டுகிற அந்த டிரைவர் இந்த ராஜாவுடைய திட்டத்தை, இந்த ராஜாவுடைய நோக்கத்தை இவங்க ரெண்டு பேரும் அறியலைன்னா, குதிரையும் சரி டிரைவரும் சரி அறியலைன்னா, ரெண்டு பேருக்குள்ளயும் வேற வேற உணர்வுகள், வேற வேற காரியங்கள் நடக்கும். அப்ப இந்த ராஜா என்ன பண்ணுகிறாருன்னா, இந்த குதிரை மேல அவர் நம்பிக்கை இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய நம்பிக்கை, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைக்கும் போது, ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது பாருங்க, இந்த காலையில நம்மளுக்கு தேவன் மேல இருக்கிற நம்பிக்கைய நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், அல்லேலூயா. கண்டிப்பா நம்ம என்றைக்குமே கெட்டதை நம்ப மாட்டோம். ஆமென், அல்லேலூயா. யாராவது கெட்டதை நம்புவோமா? யாராவது பிள்ளையை பார்த்து கெட்ட பிள்ளைன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம வாங்கின காடி கெட்ட காடின்னு சொல்லுவோமா? சொல்லுங்களேன். நம்மளுக்கு வந்திருக்கிற மனைவியை பார்த்து, உங்களுக்கு இல்ல நம்மளுக்கு இல்ல, உங்களுக்கு வந்திருக்கிற மனைவியை பார்த்து கெட்ட மனைவின்னு சொல்லுவீங்களா? மனசுக்குள்ள சொல்ற மாதிரி வந்தா கூட வாயில, மனசுள்ளதான் வாயில வருதுன்னு பழமொழி சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் மட்டும் வாயில வரவே வராது. கெட்ட கணவர் சொல்ல மாட்டோம். அவ இன்னைக்கு ஆண்டவர் மேல நம்மளுடைய நம்பிக்கை, நீங்க ஆண்டவரை எந்த அளவில் நம்புகிறீங்களோ, இன்னைக்கு இந்த கால வேளையில உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. இதான் தலைப்பு, இன்னைக்குள்ள டைட்டில், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எதை குறித்தும் எதை பார்த்தும் உங்க வாழ்க்கையில எதை நினைத்தாலும் அந்த காரியத்தின் மேல நீங்க தேவனை பற்றி, தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது ஒரு நாளும் தனிந்து போயிடக்கூடாது, அது குறைந்து போயிடக்கூடாது. எத்தனை சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும், நீங்க இருளான பாதையில போனாலும், உங்களுடைய நம்பிக்கை உன் தேவன் மேல அசைக்கப்படாதபடிக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் என்னை கைவிட்டாலும் நீ வைத்திருக்கிற இந்த பொற்சலைய நான் ஒரு நாளும் என்ன மாட்டேன். இப்படியாக நம்மளுடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய நம்பிக்கை அசைக்கப்படுகிறது போல இருக்கும், டெஸ்ட் பண்ணுகிறது போல இருக்கும், சோர்வு டிஃபீட்டட் ஆனது போல இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இந்த கால வேளையில நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்போமாக. நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவே உண்டு. நல்ல கவனமா கேளுங்க. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? 23:18. அப்படி அங்க என்ன போட்டு? நிச்சயமாகவே நம்மளுக்கு ஆண்டவர் நிச்சயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய நன்மையை ஆண்டவர் நம்மளுக்கு நிச்சயித்திருக்கிறார். நம்ம மேல எழுதப்பட்டுருச்சு. அந்த உடன்படிக்கை ஆண்டவர் எழுதிட்டு அது மாறாது. ஹல்லேலூயா. தேவன் சொன்ன, ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதை தேவன் நிறைவேற்றினார். ஆபிரகாம் சாராள் நிறைவேற்றினாங்களோ இல்லையோ, தேவன் நிறைவேற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்க
வைத்த அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அது ஒரு நாளும் அது தடைப்படாது. ஆண்டவர் சொன்னார்னா உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் வழி நடத்துவேன், உன்னை நான் காப்பாத்துவேன், உன்னை நான் விடுதலை ஆக்குவேன், உன்னை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். I never forget you. I never shake you. I never destroy you. அப்படின்னு தேவன் சொன்னார்னா ஒரு நாள் தேவன் உன்னை உடைக்க மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லப்படுகிறது நிச்சயிக்கப்பட்ட நிச்சயமாகவே முடிவு உண்டு. முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கை எந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவரை நம்புறீங்க, எந்த பாதையில தேவனை நம்புறீங்க. நேத்து ஒரு சின்ன சம்பவம் லைஃப்ல போதா. நேத்து எல்லாரும் ஜெபம் பண்ணி எல்லாரும் ஆராதனை முடிஞ்சா எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். என் பையன் மூத்த பையன் ஓடியாரான், அப்பா கீழே ஒரு ஆண்டி உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. நான் யார் நம்ம அடுன்ல ஒரு ஆண்டி உங்களை பார்க்கணுமா? ஓகே சரி ஜோ மட்டும் நான் கீழே வேகமா போனேன். அவங்க ரொம்ப பிஸியா போன் பேச நம்ம பையனுங்களாம் என்ன பாஸ்டர் அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க பாஸ்டர் கொஞ்சம் என்ன வந்து நல்லா ஃபேத்ல இறங்கின என்னையே ஒரு பயம் கொடுத்துட்டாங்க. பாத்துக்குங்க ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்னு கீழே உள்ள பையனுங்களாம். நான் கொஞ்ச நேரம் என்னடா சரி அப்புறம் வந்தாங்க. பாஸ்டர் நம்ம அடுன் வந்து ரொம்ப சோகமாயிட்டாரு, ரொம்ப அழுகுறாரு பாஸ்டர், நீங்க ஒரு ஹாக் பண்ணி உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. சரின்னுட்டு நான் போற கரெக்டா அவரு வெளியாகிறார் வீட்டு கிளம்ப. நான் சொன்னேன் பிரதர் ஹெலன், எஸ் பாஸ்டர் டோன்ட் வரி, God promise nothing to forget you. தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் உன்னை மறக்காது. நான் சொல்லுகிறேன் தேவன் உன்னோடு இருக்கிறாரு. உடைந்த பாத்திரத்தை தேவன் மறுபடியும் உருவாக்க முடியும்னு சொன்னானே அந்த அடோன் அந்த பர்சனா உடனே என்னை கட்டி பிடிச்சி வேர்டா கம்ஃபர்ட் என்ன அப்படியா தேற்றுது, என்ன அப்படியா அணைக்குது பாஸ்டர். அந்த வார்த்தை உடைந்த மனுஷன் மத்தியில உருவாக்க முடியும்னா நம்ம மத்தியில கர்த்தர் உருவாக்க வல்லவராக. ஆமென். ஐயா ஆண்டவர் சொல்றாரு நம்மளுக்கு ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு அநேக பேர் அந்த வார்த்தையை கேட்கிறாங்க, அந்த வார்த்தையை தியானிக்கிறாங்க. ஆனா அந்த வார்த்தைப்படி நம்ம வாழ்க்கையில வரும்போது அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள, அதன்படி நம்ம ஏற்றுக்கொள்ள நம்ம மனசு வர மாட்டுது. வசனம் தெளிவா சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை உங்க நம்பிக்கை எத்தனை சூழ்நிலையில வந்தாலும் உங்க நம்பிக்கை தேவன் மேல இருக்கணும். நீ அசைக்கப்படலாம், நீ உடைந்து நிக்கலாம், உனக்கு எதிராய் பாரோடைய சேனை உனக்கு விரோதமாய் எழும்பி வரலாம். ஐயா வேதத்துல ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட். எலிஷா கேஎஸ் அவங்க பள்ளத்துல கூடாரம் கட்டி இருக்கிறாங்க. அவங்களை கொல்லும்படி அங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. இந்த எலிசாவையும் இந்த கேஎஸையும் கொல்லணும், இவங்களை அடிக்கணும்னு சொல்லி அவங்கள சுத்தி சேனைகள் இருக்கிறாங்க. அவங்க பள்ளத்தாக்குல கூடாரம் கட்டி இருக்காங்க, மேல அப்படியே சுத்தி மேல. அப்ப கேஎஸ் வந்து பார்க்கிறான், ஐயோ என்னோட ஜீவன், என்னுடைய எஜமான் என்கிற எலிசாவுடைய ஜீவனை அழிக்கபடி இவ்வளவு சோல்ஜர்ஸ் எங்களை சுத்தி இருக்கிறாங்க, இவங்களோட பட்டயங்களுக்கு நேரா இருக்கு, நாங்கள் இன்னைக்கு கொல்லப்பட போகிறோம்னு சொல்லி தன்னுடைய மாமிசத்தோடைய, தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய விசுவாசங்கள், தன்னுடைய நம்பிக்கை எல்லாம் தேவன் மேல இருந்தாலும் தன்னுடைய வாயின் அறிக்கை, அந்த வாயின் அறிக்கை என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு நாங்க சாக போகிறோம். அவன் வந்து சொல்றான் எலிசாட்ட, நம்மளை சுத்தி சேனைகள் வந்துட்டாங்க, போர் வீரர்கள் வந்துட்டாங்க, நம்மளை கொல்ல போறாங்க. கேஸ் வந்து சொல்றான் எலிசாட்ட, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை
ஒரு முடிவுக்கு வருது. இன்னைக்கு நம்ம கொல்லப்பட போறோம். நம்மளே இருக்கிறது 2 பேரு. நம்ம யுத்தம் செய்கிறதுக்கு அவங்கள மேற்கொள்ள வேற எந்த வழியும் இல்லை. ஏன்னா நம்ம பள்ளத்தாக்குல இருக்கிறோம். அவங்க மேட்டில நின்று நம்மளை சுத்திட்டாங்க, நம்மளை சுத்தி நிக்கிறாங்க, எங்க ஓட முடியல அப்படின்னு சொல்லும்போது எலிசா சொல்றாரு, நீ வெளியே போய் பாரு, கரெக்டா சரியா நீ பார்த்தது. 2வது தடவையும் இந்த கேசி வந்து பார்க்கிறான். அதே சோல்ஜர்ஸ் அதே பட்டயத்தோட நிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் சொல்லுவாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை விட்டுறாத. உன்னுடைய சூழ்நிலைய பார்த்து நீ ஏமாந்துடாத. உனக்கு எதிராக பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நீ சோர்ந்து போயிடாத. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் இருதயம் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே குழம்பி கொண்டிருக்கு. தேவன் வந்து தங்கணும் என் இருதயத்துல. ஆமென். உங்க இருதயத்துல ஆண்டவர் வாசம் செய்யும். ஆமென். எத்தனை பேர் இருதயத்துல ஆண்டவர் இருக்காரு? இந்த காலை வேளையில ஆராயுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனைவிமார்கிட்ட கேட்டீங்கன்னா, என் இருதயத்துல மூத்த மகன் இருக்கிறா பாஸ்டர், ஏன்னா வேற யாரும் கொடுக்க மாட்டேன். ஏம்மா ஹஸ்பண்ட் அந்த ஆள் கிடக்குறாரு சார், என் மகன் தான் எனக்கு உயிர். நெல்லு உன் உயிரை வாங்குறதே அவன் தான். ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் சொன்னாரு, அம்மா உன் இருதயத்தை ஆண்டவர் கொடு. இல்ல பாஸ்டர், என் இருதயத்தை எடுத்து பாய் ஃப்ரெண்ட் கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் இருதயத்துல தேவன் இருந்தார்னா நீ எது குறித்தும் பயப்படவும் மாட்டேன், எதை குறித்தும் கலங்க மாட்டேன். 2வது தடவை எலிசா கேஎஸ்சி பார்த்துட்டு வந்து எலிசா சொல்றான், எஜமானே சொன்னது உண்மைதான், அவர்கள் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க, நம்ம இன்னைக்கு அழிக்கப்பட போகிறோம். எலிஷா ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரே இந்த கேஎஸ்சியோட ஆவிக்குரிய கண்கள் திறங்க. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதனால் கர்த்தர் செய்த மகத்துவங்களும் நன்மைகளும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. எலிசா சொல்றாரு, ஆண்டவரே இந்த கேயாசியோட ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே. அவனுக்கு தெரியல அந்த யுத்தங்களை செய்கிறத காட்டிலும் யுத்தத்தின் வல்லவராய் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை இந்த கேயாசியோட கண்கள் திறக்கப்படட்டும் அப்படின்னு சொன்னான. இப்ப இந்த கூடாரத்தை விட்டு நீ போய் பாரு அந்த சேனைகளை குறித்து. அவன் போய் பார்க்கிறான், பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு கூடாரத்துல சொல்றான், முதல் இருந்தது போல சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம சுத்தி தான் இருக்கிறாங்க, ஆனாலும் அவர்களுக்கு மேல தேவ தூதர்கள் பட்டயத்தோடு நம்மளை காக்கும்படி அவர்கள் நம்மளுக்காக யுத்தம் செய்ய காத்திருக்கிறார்கள் என்று எந்த கேயாசி எந்த அவிசுவாசமா எலிசாக்கு சொன்னானோ அதே கேயாசியோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட போது தேவன் செய்கிற சேனைகளின் வல்லவர் இருப்பத அவர்கள் பார்க்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனை குறித்த ஒரு மேன்மை இருக்கணும் நம்மளுக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவன் மேல ஒரு மேன்மை இருக்கணும். பவுல் நினைக்கிறேன், பவுலா பேதுருவா தெரியல, யூதர்கள் எப்படும் சொல்லுவாங்க, நாங்க ஆபிரகாமின் சந்நிதி, நாங்கள் ஆபிரகாமுடைய கோத்திரம், ஆபிரகாமின் பிள்ளைகள் சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லுவாரு, தேவன் நினைச்சா இந்த கல்ல கூட ஆபிரகாமின் சன்னதியா உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க. தேவனால் முடியாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஒன்றுமே இல்லையா? நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் அவர் மறு உத்தரவு நம்மளுக்கு அருள செய்வார். இன்னைக்கு அநேகர் இவருடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிறவர்களா, தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. அசைக்கப்படாதபடிக்கு நம்ம நிச்சயிக்கப்பட்டிருவர்களாய் தேவன் மேல நம்பிக்கையா இருப்போம். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை, உங்க நம்பிக்கை
உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவராக இருக்கணுமே தவிர உங்களுடைய எதிர்பார்ப்பு மனுஷன் மேல இருக்கக்கூடாது. சில நேரத்துல பாருங்க, ஒரு திருமணம் ஆயத்தப்படுத்தி இருப்பாங்க, வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் ஆயத்தப்படுத்தி இருப்பாங்க. ஐயோ, ஒரு சந்தோஷமான ஒரு செலிப்ரேஷன், ஆமா தானே? பர்த்டே, வெட்டிங் அனிவர்சரி எல்லாம் ஒரு சந்தோஷமானது தானே. ஆனா அந்த வீட்டுல பாருங்க, அந்த வெட்டிங் எடுத்து பொறுப்பா நடத்துறவங்கள முகத்துல பாருங்க ஒரு சோகம். ஏங்க சோகமா இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பேரை கூப்பிட்டங்க, யாருமே வரலங்க. இவங்க தேடி பத்திரிக்கை கொடுத்தவங்க யாரும் வரலங்க. ஐயா, நீங்க நடத்துற அந்த ஃபங்க்ஷன் நீங்க செலிப்ரேஷன் பண்ணுங்க. அல்லேலூயா. எனக்கு சத்தமே ஏற்படுது. எந்த அனுபவத்துல பாஸ்டர் பேசுறீங்க அப்படின்னா, கிறிஸ்துமஸ், நியூ இயர், குட் ஃப்ரைடே இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்ல நான் அப்படிதான் இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். ஏன் தெரியுமா? நீங்க இந்த டென்ஷன் ஆக்குறதுக்காகவே லேட்டா வருவீங்க, டென்ஷன் ஆக்குறதுக்காகவே வேற எங்கேயாவது ஓடி போயிருவீங்க, புரியுதுங்களா? ஆனா நானு ஆயத்தம் பண்ணின இந்த செலிப்ரேஷனை நான் சந்தோஷமா கொண்டாடணும். அல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு போகிற மாப்பிள்ளை, கல்யாண வீட்டுல கலந்து கொள்கிற மாப்பிள்ளை சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியுமா? ஐயோ, யாருமே வரல. நீ என்ஜாய் பண்ணணும். அல்லேலூயா. சில பெண்கள்லாம் பாருங்களேன், அப்படி சோகமா, கல்யாண பொண்ணே அதான் சோகமா இருந்தா எப்படி இருக்கும்? ஜெயக்கா எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ற பொண்ணு சோகமா இருந்தா எப்படி இருக்கும்? என்ன நினைப்பீங்க? மாதிரி ஜெயக்கா பார்த்து என்ன நினைப்பீங்க? பொண்ணுக்கு பொண்ணாதான் இதான் பொண்ணா அப்படின்னு கேட்போம். இல்ல சாலாவ பொண்ணை மாத்திட்டாங்க. ஐயா, தேவனை குறித்து நீ மன மகிழ்ச்சியா இருக்கணும். தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் பசரை பிடித்து போகும்போது அவங்க கலக்கத்தோடு போல, சில நேரத்துல நம்ம விசுவாசியோடைய விசுவாசத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இமோஷனலாகவும் கொஞ்சம் ஆத்திரமாகவும் ஆகும். இதுக்கு நான் சுவிசேஷம் சொன்னதுக்கு ஒரு 2 கழுதைக்கு சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்னா வரும் மனசுல. காரணம் என்ன தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஆபரேஷன் போறேன், என்ன கடைசியா என்ன பாத்துக்குங்க, திரும்பி வரவனோ வரமாட்டனோ, நீ வரதான் செய்வ, கவலைப்படாத, உனக்கு அடக்காரம் தான் நான் தான் செய்வேன், கவலைப்படாத. சிலவங்க ரொம்ப விசுவாசம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் போறேன், திரும்பி வருவனாலத்துல என் ஹஸ்பண்டை பாத்துக்குங்க, என் பிள்ளைகளை பாத்துக்க, வேற வேலையே இல்லை பாரு, உன் ஹஸ்பண்ட் உன் பிள்ளையை பாக்குறது வேலை தானே என்ன? ஐயா சாப்பிட்டியா, பொண்ணு சாப்பிட்டியா? ஐயா, உங்க விசுவாசம் டாக்டர் மேல இல்ல, உங்க விசுவாசம் ஆபரேஷன் மேல இல்ல, உங்க விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கு. ஹல்லேலூயா. உன் கால் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளினால் அவர் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் தேவன் மேல இருக்கணும். எனக்கு முடிவு உண்டு, என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் மேல நம்பிக்கை இந்த கால வேளையில் நீங்க வைப்பீர்களானால் உங்களுடைய விசுவாசம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். முடிவு உண்டு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம், Hebrews chapter 10 verse 35. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. எந்த தைரியம்? பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை போடுற தைரியத்தியா? சொல்லுங்களேன். எந்த தைரியத்தை ஆண்டவர் சொல்றாரு? இந்த வேதம் எந்த தைரியத்தை சொல்லுது? நான் 50 கிலோ பிராட் தூக்குவோம் பாஸ்டர், அந்த தைரியமா? சிலவங்க சொல்றாங்க, பாஸ்டர் நான் நில்லுன்னா என் புருஷன் நிப்பாரு, உட்காருனா என் புருஷன் உட்காருவாரு, அந்த தைரியமா? சொல்லுங்களேன், எந்த தைரியம்? பாஸ்டர் நான் புல்டோஸ் ட்ரெயிலா ஃப்ளைட்லாம் ஓட்டுவேன், அந்த தைரியமா? எந்த தைரியத்தை சொல்றாரு? சாப்பிடாம 3 நாள் என்னால் வாழ முடியும், அந்த தைரியமா? சொல்லுங்களேன். பாஸ்டர் நான் பாசெல்லாம் கட்ட அப்படியே பீஸ் ஆக்கிடுவேன், அந்த தைரியமா? எந்த தைரியத்தை சொல்றாரு? பாஸ்டர்
என் மனைவி ஒரு பார்வை பார்த்தனா பொட்டி பாம்பா அடங்கிரும். அந்த தைரியமா? எந்த தைரியத்தை வேதம் சொல்லுது? எந்த தைரியம்? வசனம் பாருங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான, பாருங்க, தாவீது சொல்லுகிறான், நீயோ பட்டயத்தோடு கேடகத்தோடு வர, நானோ தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். உன்னுடைய உயரமோ, உன்னுடைய பலனோ, உன்னுடைய பட்டயமோ, உன்னுடைய வார்த்தையை கண்டு நான் பயப்பட மாட்டேன். நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ஐயா கோலியாத்தே காத்திரு, என் தேவன் எனக்காய் யுத்தம் செய்வார், உன் தலையை என் கையில ஒப்பு கொடுப்பார். அந்த ஒரு தைரியம். ஹalleluya, ஹalleluya. ஐயா, பிசாசானவன் உங்களை பயப்படும்படி ஏதாச்சும் சொல்லுவான், ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவான். அதை கண்டு நீ பதறாத, அதை கண்டு பயப்படாத. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு அநேக பேரோட விசுவாசம் எப்படி தெரியுங்களா இருக்கு? பாஸ்டர், என் வாழ்க்கையில இது இருந்தது, அது அப்படியே போயிடுச்சு பாஸ்டர், நான் சோர்ந்து போயிட்டேன், நான் வேதனை அடைஞ்சிட்டேன், என் வாழ்க்கையில எல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? அந்த விசுவாசத்தை பின்தங்கி போயிடும். பாருங்க, இயேசுவை பிடிக்க அந்த தோட்டம், என்ன தோட்டம்? இயேசுவை பிடிக்க வந்து கெத்செமனி தோட்டத்துல வந்தபோது நம்ம பேதுரு ஐயா ஒரு காரியத்தை செஞ்சார். பீட்டர் என்ன செஞ்சாரு? வாழல சாப்பாடு போட்டு சோல்ஜர்ஸ்க்கு சாப்பாடு கொடுத்தாரா? என்ன செஞ்சாரு? பட்டயத்தை எடுத்தாரு, வெட்டினார் ஒரு வெட்டு. காது என்னாச்சு? துண்டா விழுந்துருச்சு. அந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணா? காதை பிடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணாரு? போறனா என்ன பண்ணிருப்பாரு? அந்த பட்டயத்தை வாங்கி அவருக்கு ஒரு வெட்டு. ஐயா, தேவன் என்ன பண்றாரு? இழந்ததை நல்ல கவனமா கேளுங்க. நம்ம தேவன் நன்மை உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, கர்த்தரை நம்புகிற எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செய்வார். விழுந்த காதை எடுத்து இயேசு ஒட்ட முடியுமானால் நீ இழந்து போனதை ரெட்டிப்பாய் தேவன் நம்மளுக்கு தர முடியும். நம்ம இழந்ததை பேசுறியா? ஆனா தரப்போகிற தேவனை பாருங்க. இழந்ததை பார்க்காத, வரப்போகிறதை, அதான் பின்னானவைகளை மறந்து. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பின்னானவைகளை தேடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கோமா? நம்மளால திருந்தவே மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? ஏன் திருந்த மாட்டோம்? ஏன் திருந்த மாட்டோம்? என்னம்மா ஜெயக்கா மகளே, என்னம்மா ஏன் திருந்த மாட்டோம்? அதேதான் பேசிக்கிட்டு இருக்கோம். தயிர் வடை மாரி, இந்த ஓட்ட வடை தெரியுங்களா? பருப்பு வடை தெரியும், அதேதான் முடிஞ்சது. நான் தெரியுமா கையை நிறைய சம்பாதிச்சேன். சரி, எங்க பார்க்கலாம்? அதான் காணாச்சு. அதை பத்தி பேசாத. நேற்று கேரள இருந்தேன், ஒரு பாஸ்டருடைய மகனுடைய வெட்டிங். முன்னெல்லாம் காடி வந்து ஒரு காடி எடுக்கணும்னா கீழே இறங்கி வந்து லாக்க திறந்து சாவி இன்ஜின்ல விட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் காடி எடுத்துட்டு போகணும். அதுவும் ஒரு கிளாச் அமுத்தணும், ஒரு கேரை போடணும். அப்படி தானே? நேற்று நான் போன வீட்டில் மாடியிலிருந்து இறங்கவே இல்லை. செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து டிக் 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 வண்டி ஸ்டார்ட் பண்ணிருச்சு. பார்த்தேன், பாரு நம்மள சோம்பேறி ஆக்கிட்டானுங்க. பட்டன் ஸ்டார்ட்லாம் பட்டன் மேல இருந்து, அதுவும் வந்து பாதி கிளம்பிக்கிட்டு இருக்கிறவங்க கிளம்பி முடிக்கல, காடி இன்ஜின் சூடாகுதுன்னு பட்டன். அப்புறம் பார்த்தேன், சரி சரி காடிக்கு கலந்து கூட்டு போறேன். சரி காடியில் ஏறிட்டு லைட் ஃபேன்லாம் அடைக்கல. சொன்னேன், லைட் ஃபேன்லாம் அடிக்கலையா? ஹோல்ட் ஆன் பாஸ்டர் அப்படின்ற போன் எடுக்கிறான், தட்டுறான், எல்லாம் டும் 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 டும்னு அடையுது. ஹல்லேலூயா. ஆனா இதெல்லாம் மாறிடுச்சு, இன்னும் நம்ப மாறல. பழைய கதையே பேசிக்கிட்டு இருக்கிறோம். எங்க அப்பா டிராக்டர் ஓட்டுனார் தெரியுமா? இருக்கட்டும்.
எங்களை எங்க எஸ்டேட்ல அப்படியே மதிப்பாங்க தெரியுங்களா, எல்லாம் துண்டு எடுத்து கட்டிக்கோ, இப்ப கட்ட சொல்லு, கல்லூட்டு அடிப்பாங்க. ஐயா, பழைய வெண்ணைகள் எல்லாம் ஒளிந்தன, இனி எல்லாம் இல்ல பாஸ்டர். என்ன இன்னும் புதுசா ஆகல, பழசாதான் நம் சிந்தை புதுப்பிக்கப்படணும். ஐயா, வசனம் சொல்லுகிறது, வாசிமா. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான. ஐயா, இங்க பெண்ணை பத்தி மாதஸ்ரீல சொல்லல, இப்ப சொல்றேன். ஐயா, நான் சொல்றேன், நம்ம தான் நினைக்கிற ஆண்கள் பலசாலின்னு. அவங்க பிறந்திருக்கிற டைம்ல பக்கத்துல போய் நின்று பாருங்க, 10 பேரோட பலம் அவங்கள்ட்ட இருக்கும். சிஸ்டர் பிறந்த வைக்க போறாங்க உள்ளுக்கு, நர்ஸ் சொல்லிட்டாங்க, சுவாமி கிண்ண மசோ டாலாம் மாச பர்சாலின். கரெக்டா சொல்லுங்க, பர்சாலினா பர்சாமா பர்சாலி. பிறந்த வைக்க கணவன் போனேன்னு நான் அப்படியே முடிக்கிறேன். சயக்கு நம்ம யூக்கு நம்ம சொல்லலாம். எனக்கு வந்து நர்ஸ் ரொம்ப தங்கமான, நல்ல மரியாதையா பேசினாங்க. யூக்கு நம்ம சொல்லிச்சே, you punya salin, you punya wife salin, bersalin, you kena help dia, pujo dia, bagi dia semangat. அவளையும் அந்த நர்ஸ் சொல்லும் போது நான் அங்கதான் நின்று கேட்டுட்டு இருக்கேன். என் உடம்பு அசையில, ஓடல, ஒளியில, அப்படியே நின்று. Saya sudah cakap banyak apa Rudy di sini. சொன்னேன், நர்ஸ் you cakap நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் இங்கிலீஷ்ல சொன்னா அது சுவையா இருக்காது, நான் தமிழ்ல சொல்றேன் சொன்னது. நர்ஸ், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா உள்ளுக்கு என்ன அனுப்புனீங்கன்னா அவங்க பக்கத்துல ஒரு பெட்டை போடு, எனக்கு அப்பலாக்கி. ஐயா, ஒரு பெண்ணுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த பல, ஐயா நம்மளை பார்த்து சொல்றேன், நீங்க கர்த்தர் மேல வைத்து பாருங்க, நீங்க பெரிய காரியங்களை சாதிக்க கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். நம்ம நினைக்கிறோம் நம்மனால முடியாது, நம்மனால ஆகாது, நம்மனால நடக்காதுன்னு, ஆனா உங்க கூட இருக்கிற தேவன் பெரியவர். உங்க தேவன் உங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். வசனம் சொல்லுது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்க. நீங்க தைரியமா இருக்கணும், உங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. ஹalleluya, ஹalleluya. ஐயா, விசுவாசனவன் உங்களை சோதிக்க வரும்போது உங்களோட தைரியம் எப்படிப்பட்டதுன்னு முத பார்ப்போம். ஹalleluya. ஒரு வீடு கட்ட போகிறோம்னா அந்த நிலத்தோடைய உறுதி, ஸ்ட்ராங்னஸ், அந்த தைரியம், அந்த பலன், அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்ட்ராங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தைரியம் கர்த்தர் மேல இருக்குன்னா, நான் சொல்லுகிறேன், நல்லா கவனமா கேளுங்க. மோசே 12 பேர் அனுப்புறாரு, வேவு பார்த்துட்டு வா அந்த தேசத்தை எப்படி இருக்கிறாங்க. நான் ஊழியத்திலும் சரி, விசுவாசிக்கிட்டையும் சரி, இந்த ஊழியத்துல யாரு அவிவிசுவாசமா பேசுகிறாங்களோ, எந்த குடும்பத்துல எந்த விசுவாசி அவிவிசுவாசமா பேசுறாங்களோ, அவங்கள்ட்ட ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய மகிமை வருகிறத நான் பார்க்கவே முடியாது. யாருடைய வாழ்க்கையில தேவனை பத்தி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறாங்களோ, அவங்க ஒரு நாள் கர்த்தர் மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே போவார். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன தெரியுங்க பண்ணும், அவங்களை உயரடைய செய்யும், அவங்களை உயிர்ப்பிக்கும், அவங்களை உருவாக்கும், அவங்களை மேலான காரியத்தை செய்ய தேட தேவனுடைய வார்த்தை அவங்களை கொண்டு போகும். அதனாலதான் சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. சோதனை வருது, கலக்கம் வருது, ஆனா தேவன் மேல இருக்கிற அந்த தைரியத்தை விட்டுறாதீங்க. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தைரியம் கொடுத்திருக்கிறாரு, ஆனா சூழ்நிலைகளை பார்த்து விட்டு விடுகிறோம், தைரியத்தை விட்டுறோம், நம்பிக்கையை விட்டுறோம்.
அவிசுவாசமா எண்ணுகிறோம், தீமைகளை பேசுகிறோம், பொல்லாதவைகளை சிந்திக்கிறோம், பலவீனத்தை நாடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட சிந்தையை, அப்படிப்பட்ட நம்பிக்கை ஆண்டவர் தரல. உன்னை தேவன் அழைத்தாரானால், உன்னோட தேவன் இருக்கிறாரானால், உன்னை தேவன் சந்திக்கிறாரானால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியம், ஐயா இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எப்ப தெரியுங்களா இது சொல்லணும்? போஸ்ல பணம் கட்டுக்கட்டா இருக்க அப்ப சொல்லக்கூடாது. ₹1 இல்லைனாலும் சொல்லணும், எனக்கு தேவன் ஒரு குறையும் வரல. வருமா வராதா? ஹல்லேலூயா. தேவன் என் வாழ்க்கையில ஒரு குறைய வைக்க மாட்டாரு. எப்ப தெரியுங்களா சொல்லணும்? நான் கரடு முரடான பாதையில போனாலும், என் வாழ்க்கை தோல்வி போல இருந்தாலும் கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு குறைய வைக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. யோபு பக்தன் சொல்றான், எல்லாம் இழந்து போய் சொல்றான், தேவன் என்னை குறைவாய் நடத்த மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில குறைவான சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே என்னை நிறைவாய் நடத்துறீங்க சொல்றீங்க. கலக்கம் தான், இருதயத்துல வேதனை தான், போராட்டம் தான், பல காரியங்கள் நம்மளுக்கு எதிராக நிக்குது, உபத்திரவங்கள் வேதனைகள் நின்றாலும் ஆண்டவர் என்னை குறைவாய் தேவன் என்னை நடத்த மாட்டார். ஆண்டவர் என்னை நிறைவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல இளைய குமாரன் குறைவா வரான். டிபிட்டர் அவன் எல்லாம் இழந்து போய் வரான். அவன் சொல்றான், இந்த வீட்டுல ஒரு குறைவான மைண்ட் செட் பாருங்க. இளைய குமாரன் சொல்றான், இந்த வீட்டுல எனக்கு ஏதாவது ஒரு வேலை, ஐ பி சர்வன்ட். அப்பா வீட்டுக்கு போனா ஏதாவது ஒரு வேலை சாப்பாடு வச்சு கிடைக்கும்னு சொல்லி தான் வரான். நான் நினைக்கிறேன், எங்க அப்பா வீட்டுக்கு போனா எனக்கு அங்க சாப்பாடாச்சும் கிடைக்குமா, அங்க போய் ஒரு வேலையாச்சும் செய்யலாமேன்னு அவன் அப்படி அந்த எண்ணத்துல வரான். ஆனா குறைவான இருக்கிற அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில அப்பாவை தேடி வந்தான் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன பாருங்க, நீங்க குறைவா இருக்கலாம், நீங்க தேடி வந்திருக்கிற அப்பா ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. உன்னோட வாழ்க்கைய உடனடியா அந்த ஸ்பாட் இப்பயே இந்த எஜமானா இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நம் சூழ்நிலைகளை மாற்ற முடியும், நம்மளை நிறைவாய் தேவன் நடத்த முடியும், நம்மளுடைய பாதைகள் எல்லாம் தேவன் காத்து எந்த பொல்லாங்கும் உன்னை நேரிடாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. தேவன் அவர் சர்வ வல்லவர், அவர்னால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. நானு எனக்கு எந்த காரியம் எனக்கு கால் வந்து பசர் இந்த விசிட்டிங் பண்ணணும், பசர் உங்களுக்காக ஹாஸ்பிட்டல்ல ஜெபம் பண்ணணும், பசர் ஒரு குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னாலும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்றது என்ன தெரியுங்களா? ஆண்டவரே நான் போறேன், அங்க உங்க சமூகம் முன்ன இருக்கட்டும், நான் போறேன் அங்க உங்க சித்தம் இருக்கட்டும். நான் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அங்க எல்லாம் கர்த்தர் செய்து சரியாக முடித்திருப்பார். அப்ப வாழ்க்கையில நீ ஆண்டவர்கிட்ட எதை கேட்கிறியோ, நீ ஆண்டவர்கிட்ட எதை ஜெபிக்கிறியோ, நீ ஆண்டவர்கிட்ட எதை வேண்டுகிறியோ அது கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். வசனம் பாருங்க, பலன் மிகுந்த பலத்தோடு உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீங்க. Don't leave it. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் சொல்லுது பாருங்க. Jeremiah chapter 29 verse 11. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நல்ல கவனமா கேளுங்க.
நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? போல என்ன எதிர்பார்க்கற? பீட்டர் என்ன எதிர்பார்க்கற? இன்னைக்கு நம்மளுக்கு முடிவே இல்லை தெரியுங்களா? கேளுங்க, இப்ப சேர்ச் முடிஞ்சு லான்ச் எடுக்கணும், என்ன எடுப்பீங்கன்னு இப்பதான் யோசிப்பீங்க. பிரியாணி சாப்பிடலாமா? யா, உங்க வாழ்க்கையில தேவன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு முடிவு ஆண்டவர் தான். நீ எதிர்பார்க்கிற மரியாதை நினைக்க முடியுமா? இவன் பேசாம எஸ்பிஎஸ் பஸ் ஓடினானா, பஸ்ல ஏறினா எல்லாரும் சிங்கப்பூர்ல ஃப்ரீ ஆச்சு இல்ல ஃபிளைட் சொல்றேங்க, ரொம்ப ரொம்ப தாழ்மையா சொல்லுங்க. தீபத்தி ஃபிளைட் ஓடினானா இங்க இருந்து நியூசிலாந்து முதல் இப்படி கட் பண்ணாங்க. ஏன்னா நியூஸ்ல இருக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும். கெங்குருவை பார்க்க போறீங்களாக்கா? ஆஸ்திரேலியா இவ்வளவு வசனம் சொன்ன அதை எடுத்து கொடுக்கல. கெங்குருன்னா பசங்க அது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து. ஆமென். ஐயா, உங்களோட முடிவு என்ன? உங்களுடைய முடிவு கர்த்தர் கையில இருக்கு. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போக போறோம். அதான் நிச்சயிக்கப்பட்ட முடிவு. வசனம் சொல்லுகிறது உங்க முடிவு நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு நான் புக்குஸ் பாஸ்டர் எல்லாரும் வாரி பார்க்கறீங்க. ஹalleluya. உங்களோட முடிவு கர்த்தர் மேல இருந்தா இன்னைக்கு புக்குஸ் இல்லையா? இன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்டிங். ஹalleluya. நம்மளுடைய ஆரம்பம். கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். கர்த்தர் மேல இருக்கணும். எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவு. நான் பாருங்க, ஆண்டவர் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிறார். புரியுதா? புரியுதுங்களா? நீ காமாட்சியாரு மீனாட்சியாரு யார் வேணாலும், ஆனா உன் பேர்ல தேவன் ஒரு முடிவை வச்சிருக்கிறார். ஏன் உங்களுக்கு தான் பிரசன்ட் பண்றேன். நீங்க பாக்குறது பார்த்தா 99ல வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா, உங்க பேர் என்ன? கபாலி பாஸ்டர். ஏன் உங்க பேர் என்ன? ஏன் முனிமா பேரை மாத்திட்டு இருக்கீங்களா? சபையில சில வந்து முனிமா பேர் ரொம்ப பிடிக்குமோ, எப்ப பார்த்தாலும் முனிமா முனிமான்றீங்க, அதனால மாத்திட்டேன். ஏன் உங்க பேர் என்ன? இவர் பேரு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கண்ணதாசன். ஆனா கேளுங்க எத்தனை கவிதை எழுதினாரு. உங்க பேர் என்ன? வசனம் சொல்லுது. வசனத்தை கேளுங்க. வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுது? வாசிமா. நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை. உங்கள் பேரில் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு ஆண்டவர் வேற ஆள் பேர்ல எழுதல. புரியுதுங்களா? நீ என்ன எதிர்பார்த்திருக்க உன் பேர்ல தான் தேவன் எழுதி வச்சிருக்க. ஆனா நம்ம என்ன பண்றது தெரியுங்களா? வேறோட ஏடிஎம் கார்டை கொண்டு போய் நம்மளோட பின் நம்பர் போட்டு தட்டி காசுவானா எப்படி வரும்? புரியுதுங்களா? புரியுதுங்களா? இன்னைக்கு அப்படிதான் நம்ம எல்லாருமே குழம்பிக்கிட்டு இருக்கோம். உன் பேரில் எழுதி இருக்கிற நீ எதிர்பார்த்து இருக்கிற. இப்ப பவுல் இருக்கிறாரு. இவர் பால். இவரு நட்டோம்னா எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு சொல்லுங்க. சோதனை சொன்னா எப்படி நன்மை நடக்கும்? ஐயா, தீமை அல்ல. கர்த்தர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா உன் வாயின் அறிக்கை, உன்னோட நம்பிக்கை தேவன் மேல இருக்கும். நீ எதிர்பார்க்கிறது. என் மகளை, என் 3ஆவது மக, வாமா, இந்த சபையிலே ஒரு ஸ்பெஷலான ஆளு. ஏன் தெரியுங்களா? இவங்களுக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்காது. அதான் ஸ்பெஷல். இவங்க என் மனைவி மாசமா இருக்கும்போது பிறக்கிற வரைக்கும் எல்லாரும் சொன்னது இவ ஆம்பளை பிள்ளை.
அனாலாக்கி தான் சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன் என் மனைவியை பார்த்து, இல்லம்மா இது பொம்பளை பிள்ளை தான், அல்லேலூயா, இது பெண் பிள்ளை தான் அப்படின்னு. ஐயா, என் விசுவாசம் என் மனைவியோட வைத்த கோணர சைட்டை பார்த்து சொல்லல. சிலவங்க சொல்லுவாங்க, மூஞ்ச பார்க்கும்போதே தெரியுது இது பொம்பளை பிள்ளை தான். டவுனுக்கு ஒரு பங்காளி கடைக்கு கூட்டு போவாங்க சிஸ்டர், போய் துணி வாங்க. அவங்க சைய புஞ்சா அக்கா அக்கா தட மிஸ்டாவ் யூ லலாக்கி ஏனி போல் லலாக்கி அப்படின்னு. நான் சொன்னேன், என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? என் மனைவி சொன்னேன், ஒருவேளை இவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், பெண் பிள்ளைய ஆண் பிள்ளையாவே இருக்கட்டும், அந்த வயிற்றுல இருந்து வெளியாகும் போது தேவன் நினைச்சாருன்னா ஆண் பெண்ணா பெண் பிள்ளையா மாத்திடுவார். என் தேவனால் முடியும், என் தேவன் செய்வார். நான் அப்பதான் விசுவாசிச்சேன். இந்த விசுவாசம் எப்படி தெரியுங்களா உங்களுக்கு உருவாகணும்? நீங்க ஸ்கேன்ல பாக்குறீங்க, ஐயோ நான் பெண் பிள்ளை கேட்ட இது ஆணா இருக்கு அப்படின்னு நீ விசுவாசித்தினா தேவ மகிமையை காண்ப. எல்லாரும் சொன்னாங்க, ஆனா நான் கர்த்தர் மேல் விசுவாசிச்சேன். இவங்க போறத வச்சுட்டாங்கன்னு சொன்னானே. மூணாவது இவங்க sekarang lu boleh pergi tak ada pensannya, lu boleh pergi tengok sebelumnya bini அப்படின்னு. நான் உள்ளுக்கு போனேன்னா நல்லா இருக்கே, சாப்பிட்டியா, ஓகேவா அப்படிலாம் கேட்கல. என்ன பிள்ளைன்னு கேட்டேன். சொன்னாங்க பொம்பளை பிள்ளை, பேபி கேர்ள். அல்லேலூயா. இவர் விசுவாசத்தினால் பிறக்கப்பட்டவர். தேவனுடைய மகிமை, தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டவர். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனால் நம்ம உருவாக்கப்பட்டவர்களா இருக்கணும். உன்னுடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய பிரயாசங்களை, உன்னுடைய தீர்மானங்களை நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில், நீங்க நல்லா கவனமா கேளுங்க, உங்கள் பேரில் தேவன் எடுத்தத, தேவன் தந்தத உங்க பேர்ல எழுதப்பட்டிருச்சுன்னா அது உங்களுக்கு தான். அல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு பிரயாசப்பட்டு, ஆண்டவரே எனக்கு BMW 7 சீரியஸ், சீரியஸா சீரியஸ் சீரியல், சீரியல்னா டிராமா, சீரிஸ் 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 கேக்குறீங்க, ஆனா சிரிக்க மாட்டீங்க. 7 சீரியஸ் கொடுங்க. நீங்க ஜோம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வரல, உங்க தம்பிக்கு வருது, மன்னனுக்கு வருது, உங்க ஃப்ரெண்டுக்கு வருது, மத்தவங்களுக்கும் வருது, எனக்கு வரலையே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது உன் பேர்ல இல்ல, உனக்கு உரியது ஆண்டவர் வைத்திருக்கிறாரு, நீ பெற்றுக்கொள்ளும்படி காத்திரு. அது தேவன் உனக்காக எழுதி வைத்திருக்கிறார். உன்னுடைய விசுவாசத்தினால தேவன் உனக்கு தருவார். அது ஒருபோதும் வீணாய் போகாது. உன் பேர்ல ஆண்டவர் வைத்திருக்கிறதை வசனம் சொல்லுது பாருங்க. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல. நல்ல கவனமா கேளுங்க இந்த வசனத்தை. தேவன் தருகிறது தீமைக்கல்ல. தேவன் தீமை தருவாரா? சொல்லுங்க. ஆமா பாஸ்டர், என் புருஷனை கொடுத்தாரு, தலைவலியா இருக்கு பாஸ்டர். அழகான மனைவின்னு சொல்லி கொடுத்தாரு, ஐயோ போராட்டமா இருக்கு. தீமைக்கல்ல, கர்த்தர் தந்தது நன்மைக்காகவே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற சிலவங்க பாருங்க பாஸ்டர், இந்த வேலைனால எனக்கு ரொம்ப போராட்டம் பாஸ்டர். இல்லையா, கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார், அது நன்மைக்காகவே. நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. சிலவங்க பாருங்க, சில வீட்டுல இருந்து பாஸ்டர் இந்த வீட்டுல நிம்மதியே இல்லை பாஸ்டர், இந்த வீட்டுல என்ன அர்த்தம்னா, நிம்மதி என்பது தேவன் கிட்ட இருந்து வருது, உலகத்திலிருந்து வரதல்ல. உன் நிம்மதி வேணும்னா நீ தேவனை தேடு. அல்லேலூயா. பாஸ்டர் இந்த வீட்டுல பாருங்க அப்படி எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு. ஐயா வீடெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, உன் கண்ணு தான் சரியில்லை. உன் மொழியா மொழி சரியில்லை. ஐயா நீ நல்லதாய், நல்ல காரியமா, நல்ல எண்ணமா இருந்தீனா நீ நினைப்பது நல்லதா இருக்கும், நீ யோசிக்கிறது நல்லதா இருக்கும், உன் வாழ்க்கையில வருகிறது நல்லதா இருக்கும். இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் வசனத்துல கடைசியாக சொல்லுகிற காரியத்தை பாபமாக, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு
உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நினைத்திருக்கிற எல்லா காரியமும் தீமைக்கல்ல, கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். எழுந்து வேண்டாமா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் நீர் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்க. நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே.